தமிழக அரசியல்ல யார் முதல்வர் என பெரிய குழப்பமும் எதிர்பார்ப்பும் ஏற்பட்டு வந்த நிலையில அடுத்து இன்னைக்கு ஒரு தீர்ப்பு வெளியாகி உள்ளதுங்க. அதாவது சசிகலா தரப்புக்கு எதிரான வழக்கு தீர்ப்பு வெளியாகி உள்ளதுங்க. அந்த தீர்ப்புல முக்கியமான தீர்ப்பை பார்த்த கமலஹாசன், அதாவது நடிகர் கமலஹாசன் அரசியல் சம்பந்தப்பட்ட நியூஸ்ல அடிக்கடி உன்னிப்பா கவனித்து ட்விட்டர் போடுறதுல வல்லவர் கூட சொல்லாங்க. அந்த வகையில இதுக்கு ஒரு ட்வீட் போட்டுருக்காருங்க. அது என்னன்னா, சொத்து குவிப்பு வழக்கு சசிகலா, இளவரசி, திவாகரன் ஆகியோர் குற்றவாளிகள் என்று உச்சநீதிமன்றம் இன்று காலை தீர்ப்பு வழங்கியுள்ளது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்க. இதன் மூலம் முதல்வராக வேண்டும் என்ற சசிகலாவின் கனவு தவிடுபடியாகி உள்ளது குறிப்பிடத்தக்கதுங்க. சசிகலா உள்ளிட்டோர் சரணடைய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கதுங்க. இந்நிலையில இது குறித்து கமலஹாசன் ட்விட்டர்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, பழைய பாட்டு தான் இருந்தாலும் தப்பான ஆளு எதிலும் வெல்லும், ஏடாகூடம் எப்போதும் இல்லை, காலம் மாறும், நியாயம் வெல்லும் என தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் பல தகவல்களுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.